விரோதி கூட எங்க வீட்டு வாசல் எப்பவுமே திறந்துதான் இருக்கும். ஆனா நாங்க உங்க முன்னாடி கௌரவ அந்தஸ்துல தாழ்ந்தவங்க. வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதுனால உங்களுக்கு ஏதாவது கௌரவ குறைச்சல் ஏற்பட்டுன்னு தான் என் மனசு கஷ்டமா இருக்கு. இவன் நடந்தது எதையும் இன்னும் மறக்கல ஆதி. ஆமாண்ண, நாங்க எதையும் மறக்கல. ஒரு சில பேர் மாதிரி பழச மறக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்ல. உங்க 2 பேருக்கும் என் மேல வருத்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நேத்து எனக்கு ரோட்ல ஒரு பிரச்சனை வந்தப்போ என்னோட கௌரவமோ அந்தஸ்தோ என்கிட்ட இருக்கிற பணமோ இப்படி எதுவுமே என்ன வந்து காப்பாத்தல. என் அண்ணன் நீங்க தான் வந்து என்ன காப்பாத்துனீங்க. செஞ்ச நன்றியை என்னைக்குமே நாங்க மறக்கிறவங்க இல்ல கமலா. உங்களாலதான் இன்னைக்கு எங்க குடும்பம் இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நிக்குது. அதுக்கு ஆணி வேறா இருந்தது நீங்க தான். அதை நான் என்னைக்குமே மறக்கல. அதே சமயம் நான் இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு நான் கொடுத்த விலை கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இந்த இடத்துக்கு வரணும்னா இந்த ஆதிசங்கரி கிராமத்துல இருந்து வந்த பழைய ஆதிசங்கரியா இருந்திருந்தா அது நடந்திருக்காது. அதுக்கப்புறம் எங்களுக்கு தொழில் போட்டி பிரச்சனை இங்க இருந்த சூழ்நிலையால என்ன நிறைய விஷயத்துல மாத்திக்க வேண்டியதா இருந்துச்சு. சரி, நடந்ததெல்லாம் விடுங்க. இப்பவும் நான் சொல்றேன், நீங்க செஞ்ச நன்றிக்கு உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இத பாருங்க, இத நான் சொல்லி காமிக்கிறேன்னு தயவு செஞ்சு 2 பேரும் தப்பா நினைக்காதீங்க. நீங்க உங்க ஊர்ல இருக்கும்போது கூட நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமகள் ஆகணுங்கிற நினைப்போட நீங்க வந்ததுதான் எனக்கு உங்க மேல கொஞ்சம் மனஸ்தாபம் வந்துருச்சு. அது கூட எதுக்காகனா, இவ்ளோ பெரிய சிட்டில நான் என்னோட கம்பெனிய நம்பர் 1 கம்பெனியா கொண்டு வந்திருக்கேன். இந்த இடத்தை நான் தக்க வச்சுக்கணும்னா என்னோட ஃபேமிலி லைஃபும் நம்பர் 1 இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாகணும். அன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தி இருக்கணும். அதுதான் நியாயம். அத நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த சொசைட்டில நான் அடைஞ்ச வளர்ச்சி, இமேஜ், ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் காப்பாத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்ததுனால உங்களுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்தினேன்னா அதெல்லாம் இழக்கிற மாதிரி ஆயிடுமோன்னு பயந்துதான் நான் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்களை பாக்குற இடத்துல எல்லாம் இன்சல்ட் பண்ணிட்டேன். அது தப்பு, பாவம், அது எல்லாமே எனக்கு புரியுது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன நீங்க மன்னிச்சிருங்க. டேய் மாணிக்கம், நீங்க செஞ்ச நன்றியை நாங்க என்னைக்குமே மறக்கலடா. சொன்னா புரிஞ்சுக்கடா. நான் உங்களை நிறைய தடவை பார்த்த இடத்துல எல்லாம் அவமானப்படுத்திருக்கேன். ஆனா அது எதையுமே மனசுல வச்சுக்காம நேத்து எனக்கு ஒரு பிரச்சனைனதும் உங்க தங்கச்சியா என்ன நினைச்சு நீங்க வந்து நின்னீங்க பாருங்க. அப்பவே இந்த ஆதிசங்கரியோட கௌரவம், அந்தஸ்து, காசு, பணம் எல்லாமே உங்க பாசத்துக்கு முன்னாடி ஒண்ணு இல்லாம போயிடுச்சுன்னு. இனிமேலும் நீங்க 2 பேரும் இந்த வீட்ல இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் என் கூட எங்க வீட்டுக்கு வந்துருங்க. உங்க 2 பேரையும் நாங்க நல்லா பாத்துக்கிறோம். ஆமாண்டா மாணிக்கம், நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ இந்த மாதிரி இடத்துல இருந்து கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? தயவு செஞ்சு எங்க கூட வந்துடுறா. இல்லடா, வேணாம். எங்களுக்கு என்ன கஷ்டம்லாம் புதுசா? எங்களால உங்களுக்கு எந்த சிரமமும் வேணாம். நாங்க இப்படியே எங்கேயே இருந்துட்டு போயிடுறோம். அண்ணன், உங்களுக்கு இந்த கஷ்டம் பழகி போயிருக்கலாம். ஆனா இனிமேலும் நான் உங்களை கஷ்டப்பட விட்டேன்னு சொன்னா நீங்க என்ன தங்கச்சியா ஏத்துக்கிட்டதுக்கு தகுதியே இல்லாதவள் ஆயிடுவேன்.
தயவு செஞ்சு மறுக்காதீங்க. நீங்க வரலனா நாங்க எல்லாரும் குடும்பத்தோட இங்க வந்து உங்க கூடவே இருந்துருவோம். அப்புறம் எங்களால உங்களுக்கு தான் சிரமமாயிடும், பாத்துக்கோங்க. சிரிச்சிட்டான் சிரிச்சிட்டான், ரெண்டு பேருமே சிரிச்சிட்டாங்க. சிரிச்சிட்டா சமாதானம் ஆயிட்டாங்கன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா நம்ம கூட வந்துருவாங்க. சரி, உங்க விருப்பப்படி உங்க கூட வந்து உங்க வீட்ல தங்க நான் சம்மதிக்கிறேன். டேய் ராஸ்கல், இது உனக்காக இல்லடா, என் தங்கச்சிக்காக. பாருடா, என் தங்கச்சி என்ன வீடு தேடி வந்து கூப்பிட்ட வார்த்தைக்காக. ரொம்ப சந்தோஷம்னா. இப்பதான் என்னோட மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரி சரி, என்ன லேட் பண்ணிக்கிட்டு, ரெண்டு பேரும் கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். சரி கமலா, நீங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் கார் அனுப்பி வைக்கிறேன். இப்ப நாங்க கிளம்புறோம். என்ன சரி. போலாங்க. வரண்டா. சரிடா. போயிட்டு வரோம். வாங்க. வரோன்னு. மாணிக்கம், ஆ? மாணிக்கம், என்னடா? செல்ல மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அவகிட்ட அப்படி சொல்றதுக்காக தான் செல்லையே வச்சுட்டு போனேன். பாத்தியா? என்னடா எப்படி நடிச்சேன்? அசத்திட்டேடா. அப்புறம் டேய் மாணிக்கம், இன்னொரு முக்கியமான விஷயம். ம், இந்த விஷயம் எதுவுமே என் மருமகளுக்கு தெரியாது. ம். இங்க பாரா, இது எல்லாத்தையுமே நான் சஸ்பென்ஸா வச்சிருக்கேன். இங்க பாரா தம்பி, மறந்துடாத, என் மருமக கிட்ட போன் பண்ணி தப்பித்தவரை கூட இந்த விஷயத்த சொல்லிடாத. சரிடா. உங்க ரெண்டு பேரையும் அந்த வீட்ல வச்சு பார்க்கும்போது என் மருமகளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கணும். ஆமா சொல்லிட்டேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன? சரிங்க. சரிடா, சரிடா தடிப்பாயில. சரிடா முட்டா பையல. சரிம்மா, வரட்டுமா? வாங்கண்ணே. மறந்துடாத. டேய் நம்படா, அந்த பொண்ணு வீட்டுல ஆனா, அப்போல இருந்து நீ பேசுறத இப்போ வரைக்கும் விட்டுட்டேன்டா. மாறவே இல்லடா. உண்மையை சொன்னா அந்த உலகம் எங்க நம்புது? இத்தனை வருஷம் பழகி நீ என்னை நம்பல பத்தியா? இல்ல, நான் அதுக்கு சொல்லல. பட் சரி, எல்லாமே சரி, கொஞ்சம் யூஷுவலா இருக்கணும். டேய் டேய் சரியா? அங்க பாரு, காயத்ரி. டேய் சரியா, சூப்பர் சான்ஸ்ரா. காயத்ரி கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. பக்கத்துல அந்த கண்ணம்மா பாட்டி கூட இல்ல.